வணக்கம் ஜெய்ஹிந்த் ஆஃபீஸர்ஸ். வெல்கம் டு கோஷிங் அனாலிசிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் ஒரு டீனேஜராக இருக்கட்டும், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் எதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சமமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நம்ம இந்த உலகத்தில் 12th அதாவது ஸ்கூல் முடித்தோன்னே காலேஜ் முடித்தோடனே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10th முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். 10th முடிச்சோன்னே இப்போ 10th முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன குரூப் 11th எடுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சிட்டோம், அதாவது 11th 12th முடிச்சிட்டோம் அப்படின்னா காலேஜில் என்ன எடுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு காமனாக தான் இருக்குது. அதுவும் நம்ம இந்தியாவில், நம்ம ஸ்டேட்டில் எஸ்பெஷலி வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறையாவே இருக்குது. ஓகேவா? அதுலேயும் அந்த காலேஜ் முடிச்சுட்டு நம்ம இந்த ஸ்ட்ரீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே போய் தான் யோசிப்போம், அந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தால் நமக்கு இன்னும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருந்திருக்குமோ, இந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருந்திருக்குமோ அப்படின்னு நிறையா கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது டிஃபென்ஸில் போகிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுவும் இல்லாமல் 12th முடிச்சோன்னா நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம எதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அண்ட் நீங்கள் பேரண்ட்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சன்னுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சன் ஆர் டாட்டர் யாருக்காக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் யாரும் டீனேஜர்ஸ் ஆர் யூத்ஸ் யாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். டிஃபென்ஸையும் தாண்டி டிஃபென்ஸ்னால என்ன யூஸு, மற்ற ஸ்ட்ரீம்னால என்ன யூஸு, அண்ட் டிஃபென்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு. பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹையர் பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் எடுத்துக்கோமே, பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நார்த் இந்தியன்ஸாக இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நார்த் இந்தியன்ஸை குறை சொல்லுவோம். எல்லாமே வந்து அவங்க சைடு தான் எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஒர்க்கு போனோம் அப்படின்னா அவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நம்மளால் எந்த இதுவும் போக முடியும். நிறையா ஸ்ட்ரீம் வந்து குறை சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பொதுவாக நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோ சிஸ்டமோ கிடையாது. நம்ம அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு காரணம் நம்ம தான். எஸ், அதுதான் ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா 10th முடித்தோன்னே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒரு குரூப் எடுத்தணும், குரூப்பெல்லாம் செலக்ட் பண்ணி படிச்சிருவோம். ஆனால் 12th முடித்தோன்னே ஒரு ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணணும், அதாவது காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன படிக்கிறேன்னு சில வீட்டில் கேட்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸே வந்து நான் இதை தான் நம்ம பையன் வந்து நம்ம பொண்ணோ பையனோ இதை தான் வந்து படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஸ்கூலே சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அந்த 12th முடிச்சோன்னே எடுக்கக்கூடிய ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தோன்றது என்னென்னா இன்ஜினியரிங்காக சயின்ஸாக. ஸோ 70% ஆஃப் பீப்புள் இது தான் திங்க் பண்ணுவாங்க, இன்ஜினியரிங்காக சயின்ஸாக. எதில் போனால் வந்து நமக்கு ஆல் ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸ் ஆர்ட்ஸ் இது மூணும் ஒன்று தான். ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸும் கொஞ்சம் மிங்கிளாக தான் வரும். ஸோ இன்ஜினியரிங் சயின்ஸ் வேறு, ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங்காக சயின்ஸாக ஆர்ட்ஸாக எதில் போய் நம்ம பையனையோ பொண்ணு சேர்த்தா நிறைய ஃபியூச்சர் இருக்கும். ஸோ எதில் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப வந்து நம்ம இந்தியாவிலையும் சரி வேர்ல்ட்லேயும் சரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ண, அதில் வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு தான் எல்லாரும் தேடுறோம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பேச வேண்டியது டாக்டர், நீட் எக்ஸாம், அந்த இன்ஜினியரிங்க்கு ஜேஇ எக்ஸாம். அந்த நீட் ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ தெரு ஒரு சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளி, சேலம், சென்னை, மதுரை எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, தெரு ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் நீட் அகாடமி, ஜேஇ அகாடமி. ஸ்கூல் முடிச்சு 12th முடிச்சுட்டு வரும், எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசி நாள் வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இன்விடேஷன், அவங்க அகாடமியோட இன்விடேஷன் வச்சுட்டு வெளியே நிற்பாங்க, என்னோட அகாடமியில் வந்து சேருங்க. ஸோ அந்த வந்து எஜுகேஷன் ஒரு பிஸ்னஸாக இங்கே வந்து பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். எந்த சிஸ்டமும் கிடையாது, நம்ம தான் முழு காரணம். நம்மளோட மைண்டை வந்து நம்ம அதில் கொண்டு போகிறோம், நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதில் தான் இருக்கணும் அப்படின்னு. நான் ஏன் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதையும் தாண்டி நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. எஸ்பெஷலி நான் பேச வேண்டியது டிஃபென்ஸ். எஸ், டிஃபென்ஸ்னாலே நம்ம பேரண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்ட்டை போய் சொன்னோம் அப்படின்னாலே என்ன நினைப்பாங்க, இப்போ தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஃபென்ஸோ மிலிட்ரியோ ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, அவங்க திங்கிங் எங்கே போகும் அப்படின்னா பார்டரில் துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாப்புல அப்படின்னு தான் வந்து அவங்களோட திங்கிங் போகும். இதுதான் பேசிக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட் வந்து திங்க் பண்ணுறது. ஸோ நிறையா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸே வந்து அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் அப்படின்னாலே பார்டரில் போய் துப்பாக்கி பிடிச்சி நிற்கிறதா அப்படின்னு. நீங்கள் அதுக்கு அடுத்த கேள்வி அவங்களுக்கு ரைஸ் ஆகும், டிஃபென்ஸ் நீ வீட்டுக்கு ஒரே பையனாக இருப்பியப்பா, நீ டிஃபென்ஸ் போய் என்னப்பா பண்ண போகிறா? அந்த மாதிரி எப்படின்னா அவங்க முன்கூட்டியே தேர்வு பண்ணிடுறாங்க. டிஃபென்ஸுங்கும் போது இவன் வந்து சேஃப்டி கிடையாது ஜாப் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே தேர்வு பண்ணிட்டு தான் அந்த கொஸ்டினே ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் அவங்க மைண்டில் இருக்க அந்த ஒரு இது வந்து தப்பு, டோட்டலாக தப்பு. நான் ஏன் தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா,
டிஃபென்ஸ் வந்து அந்த பாதுகாப்புன்றது ஒரு சர்வீஸ் மாதிரி. ஸோ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அண்ட் தென் போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும், நீங்கள் டாக்டர், எல்லாமே ஒரு சர்வீஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே இறங்கி சர்வ் பண்ணுறது தான் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸில் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சர்வன்ஸ். மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது டாக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாத்த விட ஒரு படி மேலே இறங்கி மேலே ஏறி சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிஃபென்ஸ் பர்சனோட வேலை. ஸோ டிஃபென்ஸ் பர்சனுங்கிறவங்க பார்டரில் நிற்கிறவங்க மட்டும் கிடையாது. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பார்டரில் நிற்கிறதுலே நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரையிலும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பொதுவாக நம்ம பேரண்ட் திங்க் பண்ணுறது, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பேரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒரு நாலேஜ், டிஃபென்ஸ்னால் ரொம்ப கஷ்டம், ஸோ பார்டரில் நிற்கணும். அதுலேயும் இதில் 2 கேட்டகரி இருக்குது, ஆஃபீஸர் கேட்டகரி, சோல்ஜர் கேட்டகரி. ஆஃபீஸர் கேட்டகரி 98% பீப்புள்ஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டில் தெரியவே தெரியாது. எதனால? நம்ம நியூஸ் சேனல்ஸ் எதுலையும் அதை ஒரு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீட் அப்ளிகேஷன் 1 மாதத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எந்த அப்ளிகேஷன் 1 மாதத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஆக போகுதுன்னா 4-5 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு அப்போயே அப்ளிகேஷன் போட ரெடியாக இருப்பாங்க. ஆனால் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் அது யாருக்குமே தெரியாது. யூபிஎஸ்சின்னு நம்ம சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் பாருங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் சிவில் சர்வீஸ் தான் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது. யூபிஎஸ்சிங்கிறது ஒரு அமைப்பு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க தான் சிவில் சர்வீஸை நடத்துகிறாங்க. ஆனால் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், இந்த எக்ஸாம் எல்லாமே யூபிஎஸ்சி தான் நடத்துகிறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூபிஎஸ்சின்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். யூபிஎஸ்சி, நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? கலெக்டருக்கு படிக்கிறான். ஆனால் அது ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அந்த அளவு நம்ம தமிழ்நாட்டில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது டிஃபென்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சோல்ஜர்ன்னு தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு போவோம். பேரண்ட்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணுவாங்க? சோல்ஜர் தான் அப்படின்றத திங்க் பண்ணுவாங்க. 98% ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஆஃபீஸர்ன்றது ஒன்றே தெரியாது, எப்படி போகணும். ஸோ 12th முடிச்சோடனே ஈஸியாக போகக்கூடிய வேலை இந்த ஆஃபீஸர் ஜாப். ஈஸி தான், நான் கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஹேவ் திஸ் எபிலிட்டி, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட், இஃப் யூ கோ ஃபார் இட், தென் யூ கேன் அச்சீவ் இட். உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி இறங்கும்போது மற்ற ஸ்ட்ரீமை டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இந்த எஸ்எஸ்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் காம்படிஷன், ரொம்ப காம்படிஷன் அதிகம். எதனால? ஈஸியாக ஜாப் கிடைக்கிறனால? அப்படிலாம் இல்லை, யாருக்கும் ஜாப் இல்லாதனால நம்ம அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதனால நிறைய ஸ்ட்ரீம் நமக்கு தெரியாமையே போயிடுது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போ சிவில் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் சொல்ல வரேன். டிஃபென்ஸில் இந்த சோல்ஜரை தாண்டி ஆஃபீஸர்னு இருக்குது. அந்த ஆஃபீஸரில் நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஏர்ஃபோர்ஸில் எடுத்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லாஜிஸ்டிக்ஸ், அதே மாதிரி ஆர்மியில் எடுத்திங்கன்னா பாராமிலிட்ரி ஃபோர்ஸ். இந்த எஸ்பிஜிலாம் பார்த்துருப்பீங்களா, நம்ம பிரைம் மினிஸ்டர் பின்னாடி கோட் போட்டு வருவாங்க, பிரசிடென்ட் பின்னாடி பிரசிடென்ட் ஸ்டாஃப்னு சொல்லி பேட்ச் வச்சுலாம் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எது மூலியமாக போகிறாங்கன்னா இந்த டிஃபென்ஸ் மூலியமாக தான் போகிறாங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். நம்ம என்ன குறை சொல்லுவோம்? நம்ம சிஸ்டமை குறை சொல்லுவோம், கவர்மெண்ட்டை குறை சொல்லுவோம். நார்த் இந்தியன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நமக்கு எந்த வாய்ப்புமே நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு இல்லை, நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதுதான் இங்கே உண்மை. நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் மேலே போக முடியும். நீங்களே உங்கள் பேரண்ட்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்துக்குமே இந்த 12th முடிச்சோன்னா வரக்கூடிய மைண்டு இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, இல்லை டாக்டரா. இதையும் தாண்டி ரொம்ப அப்டேட்டடாக போகணும் அப்படின்னா லாயருக்கு போவாங்களோ ஒழிஞ்சு நம்ம கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு முன்னெடுக்கிறவங்க இந்த சிவில் சர்வீஸை தவிர மற்ற எந்த ஸ்ட்ரீமுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. எஸ், உண்மையிலே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்கள எதிர்பார்க்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ 7 லட்சம் பேர் எழுதி 7000 பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 7000 பேரும் அவங்க எதிர்பார்த்தவங்க தான் இருக்காங்க. ஸோ இன்னும் காம்படிஷன் அதிகமான இன்னும் நமக்கு நல்லது தானே. ஸோ இன்னும் நிறையா பேர் எடுக்க தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அவேர்னஸ் நான் வீடியோ கொண்டு வந்தது காரணமே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே இதில் ஃபோக்கஸ்டாக இருக்காமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் வெளியில் வாங்க. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோ பார்க்குறவங்க யாராக இருக்கட்டும், கொஞ்சம் வெளியில் வாங்க. நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் இதை தாண்டி என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஜாப் நினைக்கிறீங்களோ டிஃபென்ஸில், நீங்கள் என்ன டிஃபென்ஸ்ன்றது தனி வேர்ல்டு. அந்த ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவிங்கிறது தனி உலகம். இந்த நம்ம எப்படி ஆஸ் யூஷுவல் உலகத்தில் கடைக்கு போனால் மார்க்கெட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, பார்பர் ஷாப் இருக்குது, அது மாதிரி அங்கே ஒரு தனி உலகம். எல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. லாட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டு சர்வ் ஃபார் இந்தியன் ஆர்மி. ஸோ ஆர்மிங்கிறது பார்டரில் போயிட்டு துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்கிறது மட்டும் கிடையாது. ஸோ அபிநந்தன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக நிறையா மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்தே தெரியும் ஓரளவு ஆஃபீஸர்ன்ற அவேர்னஸ், சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபீஸர்ன்ற அவேர்னஸ் வந்திருக்கும். பட் 98% பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் ஆகிறது எப்படின்னே தெரியாது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்தியன் ஆர்மியில் 12th முடிச்சோன்னா ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா NDAன்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு குவாலிஃபை ஆவீங்க. நான் சொன்னேன் இல்லையா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இந்த என்டிஏங்கிறது யூபிஎஸ்சினால் நடத்தப்படுறது. ஓகேவா? எஸ்எஸ்பி அப்படிங்கிறது ஆர்மினால் நடத்தக்கூடியது. ஆர்மியா, ஏர்ஃபோர்ஸோ, நேவியோ எந்த ஸ்ட்ரீம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு கீழே நடத்தக்கூடியது. யூபிஎஸ்சி வந்து இந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு அவங்க இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் போடும்போது ஆர்மி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஆர்மிகிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இவர் தான் நான் வந்து பாஸ் பண்ண வச்ச எக்ஸாமில், ஸோ இவர் தான் எஸ்எஸ்பிக்கு தேர்வாயிருக்காரு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பின்றது 5 days இன்டர்வியூ. இந்தியாவிலே டஃபஸ்ட் இன்டர்வியூவாக கருதப்படுது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நினைப்போம், சிவில் சர்வீஸ் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எஸ்எஸ்பி இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் இன்டர்வியூ. யூ கேன் சர்ச் இன் கூகுள். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் டஃபஸ்ட் இன்டர்வியூ இன் இந்தியா எதுன்னு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த எஸ்எஸ்பி 5 days நடக்கும். இதை நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்தோம்னா ஆஃபீஸராக ஆயிடுவோம். ஸோ ஆஃபீஸருங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆளுமை மிக்க பதவி. லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு சிவில் சர்வீஸ். ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியன் போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறத விட ஆர்மியில் டிஃபென்ஸில் போகிறவங்க, ஆஃபீஸர் ஆகிறவங்க இதை விட ஹை பொசிஷன், அதாவது லீடர்ஷிப்பில் ஒரு ஹை ப்ரியாரிட்டியில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 years வந்து டிஃபென்ஸில் சர்வ் பண்ணிட்டு வெளியில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸுக்கு போனாலும், கஸ்டம்ஸுக்கு போனாலும், இல்லை எந்த ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் ஜாப் பண்ணாலும் யூ வில் பி த ஹை ப்ரியாரிட்டி ஆஃபீஸர். ஸோ அந்தளவு குவாலிட்டியான ஆஃபீஸரை தேர்வு பண்ணுறாங்க. அதனால தான் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அவ்வளோ டஃப்பாக இருக்குது. இதை கிளியர் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சேலரியை வந்து 80,000 தராங்க. நான் சொல்கிறது பேசிக் சேலரி. இது இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குற அலோவன்ஸ் இன்டூ 2 போட்டால் உங்களோட சேலரி ஸ்டார்டிங்கே அப்ராக்சிமேட்லி 1.2 lakhக்கு மேலே வரும். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்கிறேன், பேசிக் பே 80,000 ப்ளஸ் அலோவன்ஸாக சேர்த்தோம்னா 1.2 lakhs, அதாவது 1,20,000க்கு மேலே குறைஞ்சது வாங்குவீங்க அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்த பொறுத்து இன்னும் அதிகமாகவும் ஒழிஞ்சு கம்மியாகாது. ஸோ இந்த மாதிரி சேலரி, ஹை பெய்டு சேலரி எதுக்காக தராங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி நான் காலேஜ் படிக்கிறேன், நான் சொன்னது இப்போ 12th படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இது எத்தனை வயசில் எழுதலாம் அப்படின்னா 16 to 19 வயசுக்குள்ள. இந்த எக்ஸாம் எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அவேர்னஸ்மே கிடையாது. அப்படி நீங்கள் உங்களை பார்க்குற பேரண்ட்ஸ் யாரும் உங்களோட சன் ஆர் டாட்டர் எழுதணும், ஸோ இல்லை பார்க்குறவங்க எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட பேட்ச் நேம் வந்து ஆழப்போறான் தமிழன் பேட்ச். அதாவது அப்கமிங் NDA 1 2025 இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஸோ எல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கான டீச்சிங்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக தான் பண்ணுறேன், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி 3 வீடியோஸ் போட்டேன். ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்திருக்கேன். யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்துட்டு வாங்க. அண்ட் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட் வரும். டெலிகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காலேஜ் முடிச்சவங்களுக்கு போகலாம். ஸோ கிராஜுவேஷன் முடிக்கிறீங்க, நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸில் நான் ப்ளேஸ் ஆகி போயிடணும். அண்ட் தென் காலேஜ் முடிக்கிறவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ன வரும் அப்படின்னா வீட்டிலேருந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நிறையாவே இருக்கும். அந்த பேரண்ட்ஸோட சரௌண்டிங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, பையன் வேலைக்கு போலையா. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்னால நம்ம என்ன பண்ணுவோம், கேம்பஸ் மூலமாக செலக்ட் ஆகி வேலைக்கு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இஃப் யூ வாண்ட் டு சர்வ் கண்ட்ரி, ஸோ நீங்கள் ஹை பீரியடில் சர்வ் பண்ணணும், நல்ல ஒரு ஜாப்க்கு போகணும், சேஃப்டியான ஒரு ஜாப்க்கு போகணும், ஹை பெய்டு சேலரிக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸாம் எழுதலாம். கம்பேரிங் டு SSC, TNPC, UPSC இந்த எக்ஸாம் ஈஸி. பட் இன்டர்வியூ இஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். அதை டஃப்னு சொல்லக்கூடாது, குவைட் காம்ப்ளிகேட்டட். இஃப் யூ ரியலி ஹேவ் தட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, இஃப் யூ ரியலி ஹேவ் தட் குவாலிட்டி யூ கேன் ஏபிள் டு கிளியர் இட் ஈஸிலி. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. காலேஜ் முடிச்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா CDS, AFCAT அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் நடத்துறாங்க. AFCAT வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு நடத்துறாங்க, CDS வந்து ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இந்த மாதிரி 3 ஸ்ட்ரீமுக்கு வந்து நடத்துறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி NDAவும் CDSம் ஒரே நாள் நடக்கும். ஏன்னா CDS நடத்துறது UPSC தான். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, UPSCனால நம்ம என்ன சொல்லுவோம், நான் UPSC எக்ஸாம் எழுதுனாலே சிவில் சர்வீஸ். அது தப்பு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், CDS எக்ஸாம் இஸ் CDS எக்ஸாம். இது எல்லாத்தையும் நடத்துறது ஒரு கமிஷன், அதுதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், UPSC. ஸோ நம்ம UPSCனா உடனே சிவில் சர்வீஸ் நம்ம நினச்சிடக்கூடாது. இது நான் நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இதை தெளிவுபடுத்துறேன். ஸோ NDAவை CDS நடத்துறது UPSC. அவங்க எக்ஸாம் வச்சு குவாலிஃபை பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் AFCAT இஸ் அ ஏர்ஃபோர்ஸ் என்ட்ரி. ஸோ ஏர்ஃபோர்ஸ் தான் நடத்துவாங்க, இது UPSC நடத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து எக்ஸாம் இருக்குது. கம்பேரிங் டு SSC, TNPSC இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் இன்டர்வியூ இஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். இஃப் யூ ரியலி ஹேவ் தட் யூ கேன் கிளியர் இட். அதே தான். ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் யாரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்,
இதே மாதிரி சேம் என்னோட யூடியூப் சேனலில் நான் இந்த பேட்சில் NDA CDS AFCAT 3க்குமே டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேட்சோட பேர் ஆலப்புறம் தமிழன் பேட்ச், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ காஸ்ட், எந்த பணமும் நான் சம்பாதிக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்கணும். ஸோ டிஃபென்ஸில் தமிழ் பீப்புள்ஸ் இருக்கணும் அப்படின்றக்காக நான் எடுத்த ஒரு ஸ்டெப் தான் இந்த பேட்ச். ஸோ NDA CDS AFCAT 1 2025 நெக்ஸ்ட் இயரில் நடக்கும். ஐ மீன் ஜான்வரியில் பிப்ரவரியில் இந்த 2 மந்த்க்குள்ளே முடிஞ்சிடும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி நான் 3 லைவ் செஷன்ஸ் போட்டேன், அண்ட் தென் ஒரு வீடியோவும் போட்டேன். நீங்கள் இதை ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். என்னோட எஃபோர்ட்டை நான் கொடுப்பேன். எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட், எவ்வளோ வயசில் இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும் என்ன புக்ஸ் படிக்கணும், NDAக்கு CDSக்கு என்ன புக்ஸ் படிக்கணும், எல்லாமே A to Z சொல்லிட்டேன். அண்ட் இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், என்ன புக்ஸ், எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோ அதாவது லைவ் செஷன்ஸ் தான், வீடியோஸ்ன்றதை தாண்டி நான் லைவ் செஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் கம்மி, ஸோ வரவங்க காம்படிட்டர்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ அவங்க நிறையா டவுட் வந்து மைண்டில் இருக்கும். ஏன்னா SSC ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தெருக்கு அகாடமி இருக்குது, அதை பற்றி அவேர்னஸ் நிறையாவே இருக்குது. அதனால 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். பட் இதை வந்து கேட்டால் யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லைவ் செஷனில் நீங்கள் வந்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் ப்ரைவேட்டாக நீங்கள் எங்கிட்ட எதுவும் டவுட் கேட்கணும் அப்படின்னா ஐ வில் கிவ் த Instagram ID in description. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி என்கிட்ட ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கலாம். அதனால் லைவ் செஷன்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் ஜாயின் பண்ண பாருங்கள். யாரும் படிக்க விரும்பினால் NDA CDS AFCAT படித்து நீங்கள் இராணுவத்தில் அதிகாரியாக போகணும், ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி உள்ள ஆஃபீஸராக நான் போகணும் இந்தியாவிலே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஆல்ரெடி நான் 4-5 வீடியோஸ் போட்டேன். லைவ் செஷன்ஸ் மோஸ்ட்லி அட்டன் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ஃபேவரபுளாக, அதாவது நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்க, மேபி படிச்சுட்டு இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஃபேவரபுளாக மோஸ்ட்லி 7 o'clock 6 o'clock 8 o'clock நைட் டைமில் தான் இந்த லைவ் வந்து நான் நடத்துவேன். ஸோ டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இந்த பேரண்ட்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, யாரும் டீனேஜர்ஸ் ஆர் யூத்ஸ் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சன் அண்ட் டாட்டர் யாரும் ஆஃபீஸர் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.